ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிக் பாஸில் வந்து தொடர்ந்து 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து வைல்டு கார்டாக வந்த 4 பேருமே பயங்கரமாக திட்டுறாங்க. 4 பேர் 4 பேசுவாங்க, அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆடி காட்டி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் பேசலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னை பற்றி பேச நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி திட்டாங்க. இப்போ அடுத்த ப்ரோமோவில் என்ன அப்படின்னா வந்து திவ்யா கணேஷ் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கெல்லாம் கத்தி பேசினா தான் வந்து புரியும், உங்களுக்குலாம் வந்து இப்படி பேசினா வந்து புரியாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ நாங்களாம் என்ன வாயில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி நான் வந்து சொல்லவே இல்லை. வாயில் வந்து உங்களுக்கெல்லாம் வேணும்னா வந்து நீங்கள் வந்து பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் குரூப்பிசியம் பண்ணால் பரவாயில்ல. இப்போ எப்போ பாரு குரூப்பை போட்டு யாரெல்லாம் குரூப்பாக போட்டிங்கன்னு உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்வதி சண்டைக்கு வராங்க. இப்போ பார்வதியை வந்து சமாளிக்கவே முடியல யாராலையும் சொல்லலாம். அதேமாதிரி கமருதன் கூட வந்து பார்வதி கூட சண்டை போட்டாங்க. இப்போ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. இப்போ திவ்யா இப்போ 4 பேர் வந்திருக்காங்கன்னா 4 பேரையும் ஏற்று வந்து பேசுகிறாங்க. இப்போ கமருதன் கூட வந்து சண்டை போட்டாங்க. இப்படி பார்வதி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டை போடுறாங்க. இப்போ பிக் பாஸில் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம், இந்த பிக் பாஸ் சீசனே வேண்டாம், தயவுசெய்து எல்லோரும் வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து மகா மோசமாக நடக்குது. அதுமாதிரி அரோரா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பார்க்கில் பீச்சில் எப்படி வந்து ஒரு லவ்வர்ஸ் நடப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் அவங்க லவ்வர் 24 மணி வந்து கொஞ்சிக்கிட்டு ஓரமாக உட்காந்துக்கிட்டு பிக் பாஸ்க்கு வந்திருக்கோமா இல்லை பார்க் பீச்சுக்கு வந்திருக்கோமான்னு தெரியல நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆதிரையும் வந்து எஃப்ஜே கூட வந்து அந்த நேரமும் வந்து லவ்வில் இருந்ததுனால தான் வந்து ஆதிரையை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் வந்து கலையரசன் வந்து வெளியில் போயிருக்காரு, எதுவுமே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது வெளியேற வேண்டியது யார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் நினைக்கிறேன் அரோரா தான். அரோரா அவங்க லவ் ஜோடியை பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று அரோரா வெளியில் அனுப்புங்க, இல்லைன்னா அவரை அனுப்புங்க. 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியில் அனுப்பினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன குழந்தைங்க எல்லாருமே இந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரமும் டிவி ஆஃப் பண்ண முடியாது. குழந்தைகள் தப்பாக திருப்பினாலும் தப்பாக தெரியுது. அதனால் அரோரா வச்சுக்கிறேன் வெளியில் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. விளையாடுறதும் கிடையாது, எந்த நேரமும் பேக்க மாட்டிக்கிட்டு லவ்வர் கூட தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச்சு வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியல. ஏன்னா பிக் பாஸை நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். இப்போ 4 வைல்டு கார்டு வந்திருக்காங்க. இவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக இவங்க வெளியில் என்ன நடக்குது, வெளியில் எல்லோரும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கு வந்து தெரியும். இப்போ வந்து அவங்க சொன்னாலும் இப்போ யாருமே வந்து கேட்க தயாராக இல்லை. வெளியில் உங்களை பற்றி யாருமே வந்து தவறாக பேசுகிறாங்க, எல்லோரும் பிக் பாஸை கலைச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இருந்து கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கற்றுன்னு கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த நிலைமை எப்படி மாறுன்னே தெரியல. 4 பேரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. 4 பேர் பேச்சையும் கேட்குறது இல்லை. இப்போ இவங்களும் இவங்க கூட சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் நிலைமை எப்போ மாறும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.